அதுக்கு அவர் சொல்லுவார், நீ பார்த்து வச்ச வீட்டு மரம் இல்லை, தானாக வளர்ந்த காட்டு மரம், வெட்ட நினச்சா கோடாலி கூட சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை விடமாட்டேன்னு சொல்லி அவர் மறுபடி போராடி அந்த பொண்ணுக்காக எஸ்பிபியோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் அவர் மூச்சு விடாமல் பண்ணதுலேயே. வேறு எதாவது இருங்க, அந்த பொண்ணை அவ்வளோ ட்ரெஸ்ஸிங்லேருந்து நம்ம ஷாலினியோட ட்ரெஸ்ஸிங்கில் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பார்த்தாவே லவ் பண்ண தோணும். எப்படி அந்த படம் முடிய வரைக்கும் கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க, இல்லைனா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், அப்போ பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. இப்போ அதே ஃபீல் தான் இப்போ கிடச்சி, இப்போ அதே ஃபீல் தான் கிடச்சி. படம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தலை எப்பயுமே மாசு தான், எப்பயுமே மாசு தான், எப்பயுமே மாசு தான். என்ன பிடிச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கீங்க? அவங்களோட ஜோடி தான், அவங்களோட பொருத்தம் தான், ஜோடி பொருத்தம் தான். இல்லை இன்ன வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இன்னும் ஆமாம், அதுதான் அதுக்கான இந்த படம் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த படம் தான். இந்த படத்தில் அவ்வளோ இருக்குது. அப்போ தலை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பார் அஜித் இந்த படத்தில் ஷாலினி அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தை பார்க்குறது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. அந்த எஸ்பிபி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஆமாம் ப்ரோ, அது பாட்டா ப்ரோ? எஸ்பிபி எவ்வளோ பாட்டு பாடியிருப்பார் ப்ரோ, ஆனால் இந்த பாட்டுக்கு என்ன எந்த பாட்டுமே கிடையாது. இதுதான் அவரோட எஸ்பிபியோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் அவர் மூச்சு விடாமல் பண்ணதுலேயே. வேறு ஏதாவது வேறு எந்த சீனை பிடிச்சிருக்கு? தலை ஒவ்வொரு சீனும் ரசிக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். எந்த சீன் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லா சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தலை இப்படி திரும்பினா அழகாக இருப்பார், அது இந்த சீன் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான சீன் எது அப்படின்னா, ரகுவரன் சொல்லுவார், நீ அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், நீ பார்த்து வச்ச வீட்டு மரம் இல்லை, தானாக வளர்ந்த காட்டு மரம், வெட்ட நினச்சா கோடாலி கூட சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை விடமாட்டேன்னு சொல்லி அவர் மறுபடி போராடி அந்த பொண்ணுக்காக லவ் பண்ணி கடைசி சேர்றது தான் கதை. சூப்பர் ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அது சூப்பர் மேலே தலை நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அஜித் படத்தை பற்றி நல்லா இருக்குன்னு கேட்கக்கூடாது. சூப்பர் 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 சூப்பர். ஓகேங்களா? அதான் ப்ரோ, நம்ம மகா கணபதி சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம ராகவா லாரன்ஸோட லைஃப்பில் முக்கியமாக நம்ம தலை முக்கிய பங்களிச்சிருப்பார் இந்த படத்துக்கு. ஓகேங்களா? அந்த படம் தான். ராகவா லாரன்ஸே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, தலை தான் வந்து எனக்கு வந்து லைஃப் கொடுத்தாரு அப்படின்னு ராகவா லாரன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ. வேறு அவங்க அந்த இப்போ இவங்க அந்த ஒரு சீன் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி படுத்துட்டு இருப்பார்ல. ஆமாம் ப்ரோ, அந்த சீன் வந்து வேறு லெவல் ப்ரோ. அது வந்து எப்படி அஜித் கரெக்டாக அந்த பொண்ணு மீட் பண்ண போகும்போது அந்த ஸ்க்ரீன் அழகாக ஓப்பன் ஆகும். அது என்ன மாதம்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அது பயங்கர மாசாக இருக்கும். அது என்ன சொல்கிறேன்னா, தலையோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே மாஸ் தான். இந்த சீன் தான் மாசுன்னெலாம் சொல்ல முடியாது. அது 25th ஃபிலிம், இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், சொல்லவே தேவையில்லை. ஆனால் மிஸ் பண்ணிட்டோமே, அப்போல்லாம் பார்க்க முடியலையே, நம்ம அப்போ சின்ன பையனாக வந்துட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம். ஆனால் இப்போ ரீரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறையா படத்தை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ரீரிலீஸ். அதுவும் இந்த படம் மெயின் அஜித் சாரோட படம் நிறைய படம் வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ரீரிலீஸ் படம்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, நிறையா மாற்றிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவலுங்க, படமே வேறு லெவல் தான். சவுண்ட் எஃபெக்ட், பாட்டு எல்லாமே, அஜித்தோட டயலாக்ஸ் எல்லாமே சூப்பர். எவரி ஓகே, எல்லாமே ஓகே. இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆமாம். அதுக்கு எப்படி தான் தலை வந்து இவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தார் இந்த படம் முடிய வரைக்கும் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியுமா? அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. அந்த பொண்ணை அவ்வளோ ட்ரெஸ்ஸிங்லேருந்து நம்ம ஷாலினியோட ட்ரெஸ்ஸிங்கில் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பார்த்தாவே லவ் பண்ண தோணும். எப்படி அந்த படம் முடிய வரைக்கும் சரண் கூட கண்ட்ரோலாக இருந்தார் இந்த படத்தை முடிக்க வரைக்கும் அப்படின்னு நடுவில் சொன்னாராமா, சரண் எனக்கு கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க, இல்லைனா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த எடுத்துக்காட்டு கரெக்டாக இருக்குங்க. சொன்னார், அது மாதிரி தலை சொன்னாராமா. அதனால தான் ரமேஷ் கண்ணா சொன்னார்ல, ரமேஷ் கண்ணா வந்திருக்காரு, ஒரு 2-3 சீன் வந்திருக்காரு சிங்கம் புலின்ற கேரக்டரில். அது வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னா, தலை இந்த படம் முடிவுக்கு எப்படி வந்து படத்தை முடிச்சு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார் போல் இந்த படம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி நம்ம தலையும் சும்மா கிடையாது, அந்த பொண்ணு மனசில் அது ஷாலினி லவ் இருந்திருக்கு தான் போல், ஆனால் வெளிப்படுத்த முடியல. ஆனால் தலை வாப்பனா சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் தலைக்கு வந்து லைஃபு இந்த அமர்க்களம் தான். ஓகேங்களா?